முன்னாடியே நம்மளை உங்களை என்னையும் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். அவர் நல்லவராக, அவர் நன்மை செய்கிற தெய்வமாக. வசனம் சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை அவரோடு கூட முன் குறித்திருக்கிறார். யாரோடு கூட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மளை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்கு அவர் முன் குறித்திருக்கிறார். உலகம் படைக்கப்பட்ட படைப்புக்கு முன்னாடியே அவர் நம்மளை முன் குறித்திருக்கிறார். அந்த முன் குறித்து எப்பொழுது நிறைவேறுது அப்படின்னா, உலகம் பாவத்தில் வந்த பிறகு சிலுவையிலே கிடைத்த வெற்றியின் நிமித்தமாக அந்த முன் குறிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை, அந்த ஆரோக்கியம், அந்த சமாதானம், அது சிலுவையிலே அவர் கொடுத்த வெற்றியின் நிமித்தமாக நமக்கு என்ன செய்யுது? அது கிடைச்சிருக்குது. இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இருளிலே, அந்தகாரத்திலே நம்முடைய மனதை செலுத்தினீர்கள் அப்படின்னு வசனத்தை நம்ம பார்க்க முடியும். அது சிலுவையிலே கிடைத்ததான இந்த வெற்றி. சிலுவையிலே தன்னுடைய குமாரனை பிதாவானவர் அனுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் சிலுவைக்கு வந்தார்? அவர் ரத்தம் சிந்தப்படணும். எதுக்கு ரத்தம் சிந்தப்படுறது? ரத்தம் சிந்தப்படுதல் தான் பாவ மன்னிப்பை உண்டாக்கக்கூடியது. ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு, அவருடைய தூய ரத்தம் நமக்கு பாவியாக இருக்கிற நம்முடைய ரத்தத்தை கழுவி அது சுத்திகரிக்கிறது. அதனால தான் அந்த ராபோஜனத்தை ஏன் எடுக்கிறோம்? ஏன் திருவிருந்தில் பங்கு பெறணும் அப்படின்னா, திருவிருந்து தேவனுடைய இரத்தமாக, அவருடைய அப்பமாக, அவருடைய சரீரமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பலி செலுத்துகிற ஒரு முறையில். அது வரைக்கும் இயேசு சிலுவைக்கு வராத வரைக்கும் பலி இருந்துச்சு. அந்த பலி எதோட சம்மந்தப்பட்டதுன்னா, ஆடு, கோழி, புறா, இதுகளை என்ன செய்யணும்? பலி செலுத்த. அதனுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுன்னு அடையாளமாக இருந்துச்சு. ஆனால் கிருபாதார பலியாக இயேசுவே அந்த பலியாக சிலுவைக்கு என்ன பண்ணார்? அவர் கடந்து வந்தார். எதற்கு அப்படின்னா, நம்மளை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் முழுவதையும் அவர் முன் குறித்திருக்கிறார். உலகத்தில் கடந்து வந்த ஒவ்வொருவரையும் அவர் முன் குறித்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, ஆண்டவரோடு கூட அவருடைய முதற் பேரான குமாரனுக்குள்ளாக உங்களை என்னையும் முன் குறித்து ரட்சிப்புக்குள்ள. அந்த ரட்சிப்பு எங்கே வருது அப்படின்னா, அது பரலோகத்திலே நம்மளை கொண்டு போய் என்ன செய்யுது? சேர்க்குகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக நமக்கு நன்மை செய்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நிதானமாக வாசிங்க. வேறையா மாற்றி மாற்றி வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:11. ம் ம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும், கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டார், எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், மறுபடியும் எனக்காக அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதை